காலையிலே 5:00 எழுந்திரிச்சு வீட்டு வேலைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூல் டைம்னாலே எனக்கு வேலையே இருக்காது. காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சிருவேன். கோவிலுக்கு போகிற வேலை இருந்ததுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். 3 நதிகளும் முக்கடலும் ஒன்றா சேரக்கூடிய இடத்துல இருந்து தான் தண்ணி எல்லாமே கொண்டுட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து எல்லாமே கும்பாபிஷேகம் நடத்துகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. எனக்கு இவ்வளோதான் தெரியும். ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமி ஆலயம் அவர் இங்கே வந்து ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. ரொம்ப பயங்கரமாக விசேஷமாக இருக்குங்க. எல்லாருமே சித்தர்களுடைய சிலைகள் தான் உள்ளே இருக்குது. அங்கே முருகன் சிலை பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெருசாகவே இருக்குது. எல்லா இடங்களிலும் முருகன் சிலை வந்து சின்னதாக தான் இருக்கும். இந்த கோவிலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாகவே இருக்குது. அங்கே போய் முருகனை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நேராக நின்று அவர் முகம் கொடுத்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்குன்பாங்க. என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி உடனே நடக்கும். அங்கேருந்து கும்பாபிஷேகம் முடிச்சிட்டோன்னே வீட்டுக்கு எல்லாமே தண்ணி எல்லாமே கொண்டு வந்து தெளிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தாங்க குழந்தை இல்லைக்கா அப்படின்னு சொல்லி. முருகனை விடாமல் கும்பிடுங்க. காலையிலும் சாயந்தரமும் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கையோடு சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.